வெல்கம் டு அமராதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை ஆம்லேட் போட போகிறோங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள் போகலாம். முட்டை ஆம்லேட் போட தேவையான பொருளுங்க, நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, சால்ட்டு, பெப்பர் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு எப்படி ஆம்லேட் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே பாருங்க, இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக. இப்போ ஸ்டவ்வை பிடிக்க வச்சு நான் இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கிடலாங்க. வதக்கி தான் ஆம்லேட் போட போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பிடிக்க வச்சுக்கிறேங்க. பிடிக்க வச்சுட்டு ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேங்க. இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேங்க. அதிலையே இது ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லைங்க, சும்மா கொஞ்சமாக வதக்கிக்கிட்டால் போதும். அப்புறம் நம்ம ஆம்லேட் போட்டோம்னா அதிலே நல்லா வெந்துருங்க வெங்காயம். இப்போ போதுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நான் அந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் போட்டாச்சுங்க. இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றுறேங்க. அதில் ரெண்டு முட்டை ஊற்றியாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா களை கொட்டுக்கிடணும். நல்லா இதை மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா அடிச்சு விடுங்க. கொஞ்சம் முறையாக வந்துருச்சுன்னா அப்போ நம்ம ஆம்லேட் போட்டோம்னா நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா நான் அடிச்சிட்டேங்க, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடிச்சிட்டேங்க. இப்போ நம்ம ஆம்லேட்டு போட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பிடிக்க வச்சு தோசைக்கல் வச்சுட்டேங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் காயட்டுங்க. இப்போ நான் முட்டையை ஊற்றிடுறேங்க. ஊற்றி வச்சுங்க. இப்போ சிம்மிலே வச்சு நம்ம நல்லா வேக விடலாங்க. நான் இப்போ லைட்டாக பெப்பர் கூட இது மேலேயே போடுறேங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா இதாகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி ஆம்லேட்டு நீங்களும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க, சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அடிங்க. பாய்.